அனைவருக்கும் வணக்க மக்களே. உடனுக்குடன் வானிலை பற்றி தெரிந்து கொள்ள நம்முடைய யூடியூப் சேனல் பக்கத்தை சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்குங்க. ஸோ தயவுசெய்து மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி விட்ருங்க. இன்றைக்கான தேதி வந்து பார்த்திங்கன்னா பிப்ரவரி 26/2/2025 ஆகிறது. நம்ம தமிழகத்தில் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள், அதாவது இன்று முதல் பிப்ரவரி 27, 28, மார்ச் 5ஆம் தேதி வரைக்கும் வெப்பநிலை அப்படிங்கிறது டெல்டா மாவட்டங்களுக்கும் தென் மாவட்டங்களுக்கும் குறைவாக காணப்படும். ஏன் குறைவாக காணப்படும்னு கேட்டிங்கன்னா, இப்போ வெயில் அடிக்குது, ஆனால் மழை வராமல் இருந்தால் அது வந்து வெப்பநிலை அதிகமாக காணப்படும். இதுவே மழை வந்துச்சு அப்படின்னா வெப்பநிலை குறைந்து காணப்படும். இப்போ வந்து அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் காற்று சுழற்சி காரணமாக மழை பெய்ய போகுதுங்க. ஸோ இதனால் வெப்பநிலை சற்று குறையலாம். அதாவது ரொம்ப அதிகம் அப்படிங்கிறது சற்று ஒரு குறைந்து 30 டிகிரி, 28, 29 டிகிரி வரைக்கும் காணப்படலாம். ஆனால் வெயில் அடிக்கும், வெயில் அடித்தாலும் மழை வரும். இதனால் டெல்டா மாவட்டங்களுக்கும் தென் மாவட்டங்களுக்கும் வேணால் வெப்பநிலை மிக மிக குறைந்து காணப்படும். ஆனால் வடக்கு மாவட்டங்கள், வட மாவட்டம், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, ஒசூர், பெங்களூர் இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா குளிர் காற்று சற்று அதிகமாக வீசலாம். ஆனால் வெப்பநிலை சற்று அதிகரித்து காணப்படும் வடக்கு மாவட்டங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆண்டு மார்ச் மாதம், ஏப்ரல் மாதம், குறிப்பாக ஏப்ரல் மாதம், மே மாதங்களில் பார்த்திங்கன்னா வெப்பநிலை அப்படிங்கிறது வரலாற்றில் இல்லாத அளவிற்கு இந்த முறையும் பதிவாகும். அதாவது சென்ற ஆண்டு நம்ம பார்த்துருப்போம். சென்ற ஆண்டு பார்த்திங்கன்னா வரலாற்றில் இல்லாத அளவிற்கு தமிழகத்தில் அதிகமான வெப்பநிலை பதிவானது. அனல் காற்று வீசியது, வெப்ப அலை வீசியது. குறிப்பாக உள் மாவட்டம் சேலம், கரூர், திருப்பூர், கோயம்புத்தூர் இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா கடும் வெப்பம். தென் மாவட்டம், டெல்டா மாவட்டம், நம்ம தமிழகத்தை விட தெற்கு ஆந்திராவில் பார்த்திங்கன்னா 48, 49 டிகிரி வரைக்கும் தொட்டது. அதே போல் வட இந்தியாவிலும் கூட அப்படி தான். ஆனால் சென்ற ஆண்டு அதிகமான வெப்பம் இந்த ஆண்டும் அதே போல் தொடர வாய்ப்பு இருக்குது. இந்த ஆண்டும் அதே போல் தொடரலாம், அல்லது அதை விட கூடுதலாக கூட இருக்கலாம். ஆனால் குறைய வாய்ப்பில்லை. சென்ற ஆண்டு மாதிரியான வெப்பம் தொடரலாம், அல்லது அதை விட சற்று ஒரு 2-3 டிகிரி அதிகரிக்கலாம். ஆனால் குறையாது. இந்த ஆண்டும் வெப்பநிலை அதிகரிக்கும் என்பதனால மாற்றுக்கிறதே கிடையாது. ஸோ நம்ம எல்லாருமே கவனமாக இருக்கணும். ஏன்னா கோடை காலம் ஆரம்பிச்சிருச்சு. இனிமேல் நம்ம எல்லாருமே கவனமாக இருக்கணும். வட மாவட்டம், டெல்டா மாவட்டம், தென் மாவட்டம், மேற்கு மாவட்டம், மேற்கு உள் மாவட்டங்கள், மத்திய மாவட்டங்கள், தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து 38 மாவட்டங்களிலும் இந்த முறை இந்த ஆண்டு அதிகமான வெப்பநிலை பதிவாகும் என்பதனால் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் கவனமாக இருங்க. அடுத்து மழை பொழிவும் அதிகமாக இருக்குது, கவலைப்படாதீங்க. இந்த ஆண்டு கோடை மழையும் மிக சிறப்பாக இருக்கிறது. என்ன சார் இது அதாவது வெயில் மட்டும் அடிக்குது, மழை வரான்னு நினைக்காதீங்க. மழையும் அடிக்கும். அது மழையும் வெயில் அந்த அளவுக்கு அடிக்குதோ அந்த அளவுக்கு மழையும் மிக கனமழையாக கொட்டித்து இருக்கும். இந்த ஆண்டு மேக வெடிப்பு மழை, ஆலங்கட்டி மழை, ஐஸ்கட்டி மழை எல்லாமே காத்திருக்கிறது இந்த முறை. சரி, அடுத்து இன்று முதல் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் வெப்பநிலை அப்படிங்கிறது ஒரு வாரம் மட்டும் குறைந்து காணப்படும். ஏன்னு கேட்டிங்கன்னா காற்று சுழற்சி நெருங்குகிறது. இதனால் மழை இருக்கும், மழை பெய்யும் என்பதனால் கொஞ்சம் வெப்பநிலை குறைச்சிடும், மழைப்பொழிவு பெஞ்சு குறைச்சிடும். இருந்தாலும் வெப்பம் அப்படிங்கிறது இருக்கும். ரொம்ப அதிகமான கிடையாது, கொஞ்சம் குறைந்து காணப்படும். அடுத்தபடியாக மழைப்பொழிவை பார்த்துருவோம். இந்த சுழற்சியால் பெனிஃபிட், அதாவது இந்த சுழற்சி வரும்பொழுது அதிகமான மழை பெறக்கூடிய மாவட்டங்கள் பார்த்திங்கன்னா தென் மாவட்டம் தான். தென் மாவட்டம், இந்த தென் கடலோர மாவட்டம், தெற்கு பகுதி தான் அதிகமாக மழை பெறும்னு நினைக்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ உயரழுத்தங்கள், அதாவது குளிர் காற்று, அதாவது உயரழுத்தத்திலிருந்து வெளிவரக்கூடிய அந்த குளிர் காற்று அப்படிங்கிறது தொடர்ந்து வீசி வருகிறது. இப்போ வந்து மணிக்கு 50 முதல் 60 கிலோமீட்டர் வேகத்தில் தமிழக கடலோர மாவட்டங்களில் வலுவான காற்றாக தற்பொழுது வீசி கொண்டிருக்கிறது. தற்போது வலுவான காற்று அப்படிங்கிறது மிக வலுவான காற்று தற்பொழுது கடலில் தொடங்கியிருக்கு. மிக வலுவான காற்று அதிவேகத்தில் பார்த்திங்கன்னா மணிக்கு 70 முதல் 75 கிலோமீட்டர் வரைக்கும் கடல் பகுதி, அதாவது மன்னார் வளைகுடா பகுதி, குமரி கடல் பகுதி, இலங்கையோட தென்கிழக்கு பகுதி, வங்கக்கடல் பகுதி, மத்திய வங்கக்கடல் பகுதியில் 60-70 கிலோமீட்டர் வேகத்தில் வலுவான காற்று தற்போது வீசி கொண்டிருக்கிறது. எனவே இதனால் மீனவர்கள் கவனமாக இருங்க. மீனவர்கள் ஆழ்கடலுக்கு மீன் பிடிக்க செல்லும் பொழுது
மிகுந்த கவனமாகவும் பாதுகாப்பாக இருங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா கடல் அலைகள் அந்த காற்று என்ன பண்ணும்னா வலுவான காற்று வீசும்போது கடல் அலைகளை அப்படியே ஒரு உயர்ந்த கடல் அலைகளை அப்படியே உண்டாக்க முடியும். இதனால் மீனவர்கள் கவனமாக இருங்க. அடுத்தடுத்து வரக்கூடிய மணி நேரங்களில் இந்த காற்றோட வேகம் அப்படிங்கிறது தொடர்ந்து அதிகரிக்கும். இந்த சுழற்சி தற்பொழுது இந்த காற்று சுழற்சியானது இலங்கைக்கு தென்கிழக்கே 400 கிலோமீட்டர் தொலைவில் அப்பால் இருந்தாலும் அது சுழற்சி நெருங்க என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா காற்று வேகம் அப்படிங்கிறது இன்னும் அதிகரிக்குங்க. காற்றோடைய வேகம் அப்படிங்கிறது இன்னும் அதிகரிக்கும். இதனால் டெல்டா மாவட்டம், கடலோர மாவட்டங்கள், அதாவது தென் கடலோர மாவட்டம், குமரிக்கடல் முனைப்பகுதி, ராமநாதபுரம், ராமேஸ்வரம், தூத்துக்குடி, பாம்பன் பாலம், இந்த கடலோர மாவட்டம் முழுவதுமே, தமிழக கடலோர மாவட்டங்கள் முழுவதுமே வலுவான காற்று வீசும். அடுத்த 48 மணி நேரம் வலுவான காற்று தொடர்ந்து இரவு பகல் காலை ஒரு 48 மணி நேரம் தொடர்ச்சியாக நிற்காமல் வீசிக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த சுழற்சியானது புயலாக மாற வாய்ப்பில்லாவிட்டாலும் இது ஒரு தாழ்வு நிலை, அதாவது ஒரு தாழ்வு பகுதி வரைக்கும் தீவிரம் அடையலாம். இது தாழ்வு பகுதி அப்படிங்கிறது எங்கே வந்து அடையும்னா குமரிக்கடல் அல்லது லட்சத்தீவு, மாலத்தீவு, குறிப்பாக மாலத்தீவு குமரிக்கடலுக்கு தெற்கே வந்து அமைந்து கொண்டு ஒரு தாழ்வு பகுதியாக தீவிரமடைய வாய்ப்பு இருக்கிறது. இந்த தாழ்வு பகுதி அப்படிங்கிறது மார்ச் 1-2 உருவாகலாம். குமரிக்கடல் மற்றும் லட்சத்தீவு, மாலத்தீவு அருகில் ஒரு தாழ்வு பகுதியாக அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் தீவிரமடைந்து அது அப்படியே மேற்கு நோக்கி நகரும். அரபிக்கடலுக்கு போகும்போது அப்படியே செயலிழந்து விடும். ஏன்னு கேட்டிங்கன்னா குளிர்காற்று வலுவாக இருப்பது என்பதனால் கொஞ்சம் அப்படியே வீக் ஆகிரும். இப்போ கூட இது வீக் ஆகி தான் வருது. இப்போ கூட பார்த்திங்கன்னா உயர் அழுத்தங்கள் வட இந்தியாவில் இருக்குது. இது வந்து முன்னேறி கொஞ்சம் வருது. நமக்கு வந்து மழை கொடுப்பதற்கு கொஞ்சம் முன்னேற்றம் அடைந்து கஷ்டப்பட்டு முன்னேற்றி வந்து கொண்டிருக்கிறது. ஸோ அடுத்து இந்த காற்று சுழற்சி காரணமாக இன்று முதல் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் மழை இருக்கிறது. இன்று பார்த்திங்கன்னா டெல்டா மாவட்டங்களில் சில இடங்களில் மிதமான லேசான மழைக்கு மட்டுமே வாய்ப்பு இருக்கிறது. தென் மாவட்டங்களுக்கு கனமழைக்கு வாய்ப்பு இருக்குது. தென் மாவட்டம் அதேபோல் ராமநாதபுரம், நேற்று கூட ராமநாதபுரம் மற்றும் ராமேஸ்வரத்தில் மழை பெஞ்சிருக்கணும். ஒரு நல்ல மழை பெஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா ரேடார் பார்க்கும்பொழுது ராமநாதபுரம், ராமேஸ்வரம் கனமழை பெய்திருக்கிறது அப்படின்னு காமிச்சிச்சு. இன்றைக்கும் ராமநாதபுரம், ராமேஸ்வரம் கனமழைக்கு அதிக வாய்ப்பு. தூத்துக்குடி மாவட்டம், அதேபோல் கன்னியாகுமரி, நாகர்கோவில், திசாநிலை பகுதி, தென் கடலோர மாவட்டங்கள் முழுவதுமே சற்று பரவலாக கனமழைக்கு வாய்ப்பு இருக்குது. அதேபோல் திருநெல்வேலி மாவட்டம், தூத்துக்குடி, கோவில்பட்டி இங்கேயும் கனமழைக்கு வாய்ப்பு இருக்கிறது. திருநெல்வேலி, குறிப்பாக திருநெல்வேலி, நாகர்கோவில், தென் கடலோர மாவட்டங்களில் பரவலாக விட்டு கனமழை பெய்ய வாய்ப்பு இருக்குது. மதுரை மாவட்டம், மணப்பாறை, திண்டுக்கல் இங்கெல்லாம் லேசான மழைக்கு மட்டுமே வாய்ப்பு இருக்கிறது. கனமழைக்கு வாய்ப்பு இருக்குது, லேசான மழைக்கு மட்டுமே அதிகபட்ச வாய்ப்பாக தெரிகிறது. தென் மாவட்டங்கள் முழுவதுமே அடுத்தடுத்து வரக்கூடிய மணி நேரங்களில் கனமழை முதல் மிக கனமழை வரைக்கும் பதிவாகும். தென் மாவட்டம் முழுவதுமே மதுரை, திண்டுக்கல், மணப்பாறை, கோவில்பட்டி, ஒட்டுமொத்த தென் மாவட்டம் முழுவதுமே வரக்கூடிய நாட்களில் பார்த்திங்கன்னா மிக கனமழை அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கிறது. நிச்சயமாக எதிர்பார்க்கலாம். தென் மாவட்டம் முழுவதுமே கனமழை முதல் மிக கனமழை வரைக்கும் வாய்ப்பு இருக்கிறது. தென் மாவட்ட மக்கள் கவனமாக இருக்கவும். டெல்டா மாவட்ட மக்கள் குறிப்பாக தஞ்சாவூர், திருவாரூர், திருச்சி, புதுக்கோட்டை, நாகப்பட்டினம், அதிராமப்பட்டினம், வேதாரண்யம், கடலூர், காரைக்கால், டெல்டா மாவட்டம் கடலோர பகுதி மற்றும் டெல்டா மாவட்டம் முழுவதுமே இன்று லேசான மழையாக மிதமான மழையாக தூறல் சாரலாக தொடங்கும். பிறகு நாளை பார்த்திங்கன்னா விட்டு கனமழையாக மாறும். டெல்டா மாவட்டம் முழுவதுமே கனமழை மற்றும் மிக கனமழைக்கான வாய்ப்புகள் அதிகம் தென்படுகிறது. வட மாவட்டங்களுக்கு லேசான மழைக்கு மட்டுமே வாய்ப்பு இருக்கிறது. கனமழை வாய்ப்பு குறைவு தான். இருந்தாலும் மழை வந்தால் அது வந்து வட இந்தியாவிலிருந்து குளிர் காற்று வரும் என்பதனால் கொஞ்சம் வாய்ப்பு குறைவு தான். இருந்தாலும் அதிகபட்ச வாய்ப்பாக வட மாவட்டங்களுக்கு கனமழை வாய்ப்பு இருக்கிறது. கண்டிப்பாக லேசான மழை பதிவாகும். அதுபோல் கிருஷ்ணகிரி, தருமபுரி இங்கேயும் லேசான மழை விட்டு கனமழையாக பெய்ய வாய்ப்பு இருக்குது. சேலம், கரூர், திருச்சி, நாமக்கல், அரியலூர், பெரம்பலூர் இங்கெல்லாம் பரவலாக கனமழை பெய்வதற்கு வாய்ப்பு இருக்குது. கோயம்புத்தூர், திருப்பூர், நீலகிரி, ஈரோடு இங்கெல்லாம் பரவலாக கனமழை விட்டு பதிவாகும். இதில் வந்து அதிக மழை அப்படிங்கிறது தென் மாவட்டம், இலங்கைனா டாப்பு. இலங்கையை விட தென் மாவட்டம், தென் கடலோர மாவட்டங்களுக்கு அதிகமான மழை பொழிவு இருக்கிறது.
டெல்டா மாவட்டங்களுக்கு ஆங்காங்கே மழை இருக்கும். வட மாவட்டங்களுக்கு வடக்கு பகுதி கொஞ்சம் குறைவு. வடக்கே போக மழை குறைவு. தெற்கே வர மழை அதிகம். எனவே அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் வெப்பநிலை குறைவாக பதிவாகும். மிதமாக வெயில் அடித்தாலும் ஒரு வாரம் கம்மியாகும். அடுத்தடுத்த வாரம் மார்ச் 2வது வாரங்கள்லாம் பார்த்திங்கன்னா வெப்பம் அதிகரிக்கும். எனவே நல்ல மழை இருக்குது. இந்த ஆண்டு கோடை வெயிலும் அதிகரிக்கும், மழை பொழிவும் அதிகரிக்கும். எனவே தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள், தொடர்ந்து இணைந்திருக்கவும். அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் காற்று சுழற்சி காரணமாக மழை உறுதி. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.